ஆமாம், இல்லை நான் பார்த்தேங்க. தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நாடு வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிரும். சரிங்களா? தங்களுடைய உயிர் எல்லாத்தையும் அவங்க வந்து டெடிகேட் பண்ணி தான் இன்றைக்கி அந்த தொழிலே அவங்க செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மழை தண்ணியில் கரண்ட் ஒயர் விழுந்து அவங்க தெரியாமல் கால் வச்சு அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் செய்தபோது, ரிப்பன் மாளிகை முன்னாடி உட்காந்து அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தபோது நான் நேரடியாக கழக மாவட்ட செயலாளர்களோடு சென்று அவர்களுடைய துயரில் பங்கேற்று அவங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அறிக்கையும் கொடுத்தோம், முதலமைச்சர் கவனத்துக்கும் அதை கொண்டு சென்றிருக்கிறோம். அவங்க கேட்குறது 2 தான். ஒன்று, அவங்க ஒர்க் பண்ணுறத பெர்மனன்ட் ஜாப் ஆக்கணும். இன்னொன்று, பழைய ஊதியமே அவங்களுக்கு தரணும். இது 2 தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் கவர்மெண்ட் அதை பற்றி சொல்லாமல் வீடு தரோம், காலை உணவு தரோம், அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு தரோன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேறு புதுசாக வந்த பணியாளர்களை வச்சு அன்றைக்கி வந்து அவங்க நன்றி சொல்கிற மாதிரியெல்லாம் காமிச்சாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு மாயை உருவாக்கியிருக்காங்க. பட் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு இன்னும் அவங்க கேட்குற கோரிக்கை போய் சேரவில்லை. முதலமைச்சர் அவர்கள் அவர் பக்கம் செவிசாய்த்து அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைமை கழகம் சார்பாக கேப்டன் பிறந்தநாளை முட்டு நான் அவங்களுக்காக கோரிக்கை வைக்கிறோம். அதை தான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா? அவங்க கேட்குற கோரிக்கை வேறு, அரசு அறிவிச்சிருக்கிறது வேறு. பட் அவங்க வந்து காலை உணவு கொடுங்க, எஜுகேஷன் கொடுங்க, வீடு கொடுங்கன்னு யாரும் கேட்கல. அவங்க கேட்குறது 2 விஷயம். நான் நேரடியாக போய் அவங்களோட பேசினேன். அதனால் நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க கேட்குறது நிரந்தர பணி. இன்றைக்கி தனியார் மயமாக்குறது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், அது நிரந்தரமாக எங்களுக்கு பணி செய்ய கொடுங்க. பழைய ஊதியம் 48,000, அது எங்களுக்கு 28,000 அவங்க என்கிட்ட சொன்னது சொல்கிறேன். அந்த பழைய ஊதியம் எங்களுக்கு தரணும். இன்றைக்கி ப்ரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா 14,000 15,000 கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு பத்தாது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கு வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்குது. நிரந்தர வேலை, பழைய ஊதியம், இது 2 தான். இதை அரசு நிச்சயம் செவிசாய்த்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். என்னங்க? இல்லை, குலத்தொழிலாக மாறக்கூடாது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அப்பா அம்மா அந்த வேலை செஞ்சால் பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் நாளைக்கு நல்லா படித்து டாக்டர்ஸா, கலெக்டரா, ஐபிஎஸ்ஸா, இன்னும் பெரிய பெரிய ஜாபுக்கு வரணுன்றதான் எங்களுடைய எண்ணம், ஆசீர்வாதம். இப்போ கூட ஏன் எல்லாருக்கும் கல்வி உதவி தரோம்? எல்லாரும் படித்து அவங்க சொந்த காலில் நிற்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். பட் அவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு பணி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி பழைய அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டு எவ்வளோ வரி வசூல் செய்கிறோம். இன்றைக்கி அத்தனை வரிகளும் இன்றைக்கி உயர்ந்து போயிருக்கிறது. ஏன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது கவர்மெண்ட்? அதனால் நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கைக்கு நம்மளுடைய தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.